நான் மார்வல் ஃபேனு, நான் டிசி ஃபேனு அப்படின்னு சண்டை போட்டுக்கிறவங்க ரெண்டு பேருமே கூட ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னுடைய ஃபேனா கண்டிப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட பிரான்ச்சைசி தான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். அதனுடைய 10th மூவி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபாஸ்ட் எக்ஸ்னு சொல்லலாம், இல்ல ஃபாஸ்ட் 10ன்னு கூட சொல்லலாம். அந்த படத்தோட ரிவ்யூவை சொல்ல போறியான்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை ரிவ்யூவாகவும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு சிலர் இதை ஸ்பாய்லரா கூட எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம முதல்லயே ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டை கொடுத்துருவோம். நான் 2001 இருந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோடைய ஃபேன் தான். பேசிக்கா இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் டேவே படத்தை பார்த்துட்டேன். ஸோ இப்போ இந்த படம் என்ன எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மோட்டார் மாலை. நான் உங்க ராகுல் ஜவஹர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் மூவியை 4 டைமென்ஷனா பிரிக்கிறேன். ஏன் அப்படி பிரிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த 9 பார்ட்லயுமே அந்த பார்ட்டுக்குன்னு ஒரு கதை இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபாஸ்ட் 9 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஃபாஸ்ட் 5ஓ இல்ல ஃபேட் ஆஃப் த ஃபியூரியஸோ எது எடுத்துக்கிட்டாலும் அந்த படத்துக்குன்னு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அந்த ஸ்டோரி லைன் அந்த படத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ அடுத்த பார்ட் வரும்போது அதுல புதுசா ஒரு வில்லனோ புதுசா ஒரு ஸ்டோரி லைனோ தான் வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த ஃபாஸ்ட் 10ல படத்தை அவங்க முடிக்கல. நம்ம பொன்னியின் செல்வன், பாகுபலி மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 அந்த கதை மாதிரி. ஸோ கதை இப்போ இன்டர்வல் தான் விட்டுருக்காங்க ஃபாஸ்ட் 10ல. ஸோ கதை முழுசா முடியல. ஆனா இதை ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு இன்னும் ஒரு 1 இல்ல 2 சீக்வல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஸ்டோரி முடியறதுக்கு. ஸோ பேசிக்கா இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் 5 பார்த்துருப்பீங்கல்ல, ரியோல அந்த ஹெர்னன் ரைஸ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து அந்த லாக்கரை 2 கார்ல கட்டி இழுத்துட்டு வந்து பிரிட்ஜில் அந்த ஹெர்னன் ரைஸை கொல்லுவாங்கல்ல. ஸோ அதோட அந்த பார்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தினுடைய ஃபாஸ்ட் 10னுடைய வில்லன் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த ஹெர்னன் ரைஸ்னுடைய மகனான டான்டே ரைஸ். ஸோ டான்டே ரைஸ் அவங்க அப்பாவை கொன்னதுக்கும் அவங்க பணத்தை திருடினதுக்கும் டாம் மற்றும் அவருடைய ஃபேமிலியை சின்னாபின்னமாக்கணும் அப்படின்னு எடுக்கிற ஒரு ரிவெஞ்ச் தான் இந்த ஃபாஸ்ட் 10. இப்போ அடுத்தடுத்து நம்ம சொல்றதுல ஒரு சில ஸ்பாய்லர் அலர்ட்ஸும் இருக்கலாம். பட் அது ஸ்பாய்லர் அலர்ட்ஸா எடுத்துக்க வேணாம். ஏன்னா இந்த படத்துல நான் கதையவே ஃபுல்லா சொல்லிட்டா கூட அது ஸ்பாய்லர் அலர்ட்டா ஆகாது. ஏன்னா விஷுவலா பாக்குறது, அந்த விஷுவல் இம்பாக்ட் தான் இந்த படத்தினுடைய உணர்வை உங்களுக்குள்ள கடத்தும். நான் சொல்லி கேட்கறதுல அந்த கதை வந்து உங்களுக்கு எந்தவித உணர்வையும் கொடுக்காது. டைரக்டா அந்த படத்தை ஒரு பிக்கர் ஸ்கிரீன்ல பார்த்தோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணர்ந்தோம் அப்படின்னா தான். ஈவன் இது 3Dல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட் தான் வந்து இந்த படத்தினுடைய அந்த கிராண்டியர் ஃபீலை நமக்கு கடத்தும். சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். ஸோ நான் இந்த படத்தை 4 டைமென்ஷனா பிரிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஸோ ஒன்று வந்து இந்த படம் ஒரே கதையா நகரல, நிறைய கதைகளை ஒன்று சேர்த்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நிறைய பிளாட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஸ்டோரி லைன்ஸ் பேரலா போயிட்டு இருக்கு. ஈவன் ஒரு 6-7 ஸ்டோரி லைன் கூட இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டாம் ஹீரோவும் டான்டே வில்லனும், ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த விஷயம் ஒரு பிளாட்டா போயிட்டு இருக்கு. ஜேக்கப், அதான் இதுக்கு முன்னாடி பார்ட்ல வில்லனா வந்து அதுக்கப்புறமா கிளைமேக்ஸ்ல இந்த ஃபேமிலிலேயே இணைஞ்சிட்டார் இல்லையா, டாம் கூட பிறந்த பிரதர். ஸோ அந்த ஜேக்கபுக்கும் டாம்னுடைய மகனான லிட்டில் பி, இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த சீக்வன்ஸ் அது ஒரு பிளாட்டா வருது. அடுத்தது தேஜ், ரோமன், ராம்சி இவங்களுடைய சீக்வன்ஸ் அது ஒரு தனி பிளாட்டா வருது. அது போக லெட்டியும் சைஃபரும், ஸோ இவங்களுடைய சீக்வன்ஸ் தனியா வருது. அதுக்கப்புறம் நோபடி இருந்தார்ல, ஸோ நோபடியுடைய பொண்ணு தேஜ் அப்படின்னு ஒரு கேரக்டர். ஸோ அவங்க டாமுக்கும் டாமுடைய ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு கேரக்டரா தான் இந்த படத்துல இருக்காங்க. ஸோ அது ஒரு தனி பிளாட்டாவே போய்கிட்டு இருக்கு. அது போக டெக்கட் ஷாவும் ஹானும், ஸோ நம்ம டோக்கியோ ட்ரிஃப்ட்ல ஹானை கொலை பண்ணிருப்பாரு இல்லையா டெக்கட் ஷா, ஸோ அதனுடைய கண்டினியூட்டியை கொண்டு வந்து இதுல சொருகி இருக்கிறாங்க. ஸோ டெக்கட் ஷாவும் ஹானும் மீட் பண்ற அந்த சீக்வன்ஸ், ஸோ அது ஒரு தனி பிளாட்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏஜென்சி, இப்போ நோபடி வந்து இந்த படத்தில் கிடையாது. ஸோ நோபடிக்கு பதிலாக அவருடைய பொண்ணுன்னு சொல்கிற அந்த தெஸ் அப்படிங்கிறவங்க நோபடியோட டாட்டராக இருக்காங்க. பட் ஏஜென்சி, அந்த ஏஜென்சியை ஹெட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ அதுக்கு இப்போ புதுசாக ஒரு நோபடியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த நோபடி யார் அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் ஒரு இது இருக்குது, அதை நான் சொல்லலை, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த புது நோபடியும் அவருடைய ஏஜென்சி அவங்க எப்படி டாமை ட்ராப் பண்ணுறாங்க அந்த விஷயங்கள் அது ஒரு தனி பிளாட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு 6-7 பிளாட்ஸ் இந்த படத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கான மூவி சீக்வன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு ஜாப் ஒன்று வரும், அதை டாம் லீட் பண்ணுவார் அவருடைய டீமை வச்சுக்கிட்டு, அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டு. இந்த வாட்டி ஒரு சேஞ்சாக ரோமன் லீட் பண்ணுற மாதிரியான ஒரு அசைன்மெண்ட் ஒன்று வருது. ஸோ அது ரோம்ல நடக்குது. ஸோ அந்த அசைன்மெண்ட்டுக்கு ரோமன் தான் லீடரா இருக்காரு. ஆனால் டாம் அந்த அசைன்மெண்ட்டுக்கு போகல. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிய வருது அந்த அசைன்மெண்ட்டே ஒரு ஃபேக்கான அசைன்மெண்ட், ஒரு ட்ராப் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே டாம் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாற்றுறதுக்காக ரோமுக்கு போறாரு. அங்கே தான் அந்த ரோம்ல ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஒரு பாம் வச்சு அந்த ஒரு சேஸ் சீக்வன்ஸ் ஒன்று நடத்துறாங்க. இந்த ரோம் ஃபைட் சீக்வன்ஸுக்கு அப்புறமா தான் யார் வில்லன் அப்படிங்கிறது டாமுக்கு புரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா அந்த வில்லனை நோக்கி போறது அப்படியே கதை மூவ் ஆகுது. சரி, நமக்கு கதை
கதை வேணாம், கதையை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த 7 பிளாட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்தது ரெண்டாவது விஷயமா நான் ஃபீல் பண்ணது, இப்போ பேட்ட படம் இருக்குல்ல. ஸோ பேட்ட படம் டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் வந்து படம் எடுக்கும் போதே சொல்லிட்டாரு, நான் வந்து ஒரு ரஜினியோடைய ஃபேனு. ரஜினி இதுக்கு முன்னாடி நடிச்ச விஷயங்கள், அவர் சொன்ன டயலாக்ஸ், அது எல்லாமே ஒரு ஃபேன் பாய் மூமெண்டா நான் அந்த படத்தில் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதே மாதிரி விக்ரம் படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுக்கும் போதும் ஒரு ஃபேன் பாய் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் இந்த ஃபாஸ்ட் 10ல என்னால் உணர முடிஞ்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த 9 பார்ட்ல இருக்கிற ஒரு சில முக்கியமான ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்தில் ஒரு ரெஃபரன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்ல நம்ம முதல்ல பார்க்க போறது, பிராகா வில்லனா வருவார்ல ஒரு பார்ட், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு பார்ட், 4வது பார்ட்னு நினைக்கிறேன். ஸோ பிராகா வர்ற அந்த இதில் ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு டனல் வழியாக போவாங்க இல்லையா. ஸோ அந்த டனல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ உட்டன் பிளாங்க்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதை உடச்சிக்கிட்டு கார் வெளியில் வர்ற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ அந்த ஷாட்டை இந்த மூவிலையும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் டாமோ இல்லை வில்லனோ வரல, அதில் ஜான்சன்னாவும் லிட்டில் பி, அதாவது டாமுடைய பையனும் ஒரு காரில் வர்ற மாதிரி இருக்குது. அந்த காரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு பீரங்கி கைண்ட் ஆஃப் ஒரு விஷயங்களை அந்த காரில் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த உடன் பிளாங்க்ஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு குகையிலிருந்து வர்ற அந்த சீனை வந்து நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 4ல இருந்து எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததா இந்த படத்தில் ரோமன் பியர்ஸ் வந்து கோல்ட் கலரில் ஒரு லாம்போகினி கலாடோ கார் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கு எப்பவுமே அந்த ஃபேன்சியான கலர்ஸ் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 பார்ட் முன்னாடி வந்த படத்தில் கூட அந்த சப்மரின் வருமே, அந்த படத்தில் கூட ரோமன் பியர்ஸ் வந்து ஒரு லாம்போகினி, அதுவும் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லாம்போகினி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த கண்ணை பறிக்கிற கலர்ஸில் இருக்கிற லாம்போகினி கார்ஸ் யூஸ் பண்ணுறது ரோமன் பியர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தையும் இந்த படத்தில் ஒரு கண்டினியூட்டி கொடுத்துருக்காங்க. கோல்டு கலர் லாம்போகினி கலாடோ யூஸ் பண்ணுறாரு. அடுத்ததான் நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டா கூட இருக்கலாம். கேல் கேடட், அதாவது ஹானுடைய லவரா வந்தாங்க இல்லையா, வண்டர் உமன்ல கூட பார்த்துருப்போம்ல, அவங்க இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ்ல வர்றாங்க. அண்ட் அவங்க வந்து இறங்குற வண்டி தான் மேட்ரு. அவங்க வந்து இறங்குறது ஒரு சப்மரின்ல. ஸோ இது அந்த 2 பார்ட்டுக்கு முன்னாடி அந்த சப்மரின் ஒன்று எடுத்துகிட்டு போவாங்கல்ல, திருடிட்டு போவாங்களே. ஸோ அந்த விஷயத்தை நினைவு கூர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்ததான் இந்த பார்ட்டில் ரோமில் நடக்குதுன்னு சொன்னா இல்லையா, அந்த ஒரு 20-25 மினிட்ஸ் அந்த லெங்க்த்தான ஒரு ஃபைட் சீன். ஸோ அந்த சேஸ் சீனில் ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்குக்குள்ள ஒரு ரவுண்டான ஒரு பாம், அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கில் இருந்து அந்த பாம் வெளியில் வந்துடுது, அதை சேஸ் பண்ணி போகிறது, இதுதான் அந்த மேட்ரு. ஆனால் நான் சொல்கிற விஷயம், அந்த ட்ரக்குக்குள்ளே இருக்கிற அந்த பாம், இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்ல பார்த்திருப்போம். ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்குக்குள்ள ஒரு ரவுண்டான ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பாம் மாதிரியான விஷயம் வச்சுக்கலாம். ஆனால் அது மேக்னெட், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்னுடைய பவரை வச்சு ஃபைட் பண்றது ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம தான் வந்து ஆக்சுவலா தேஜும் ராம்சியும் அந்த ட்ரக்குக்குள்ள ஏறுவாங்க. ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ள ஒரு பாம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த ட்ரக் சீக்வன்ஸ் வந்து அந்த படத்துல இருந்து எடுத்த மாதிரி ஒரு நினைவு கூறுதலா வச்சுக்கலாமே. அடுத்ததா ஹான் அப்படின்னாலே ஹான் விடாம சிப்ஸ் சாப்பிடுவார். ஏன் சிப்ஸ் சாப்பிடுவார் அப்படின்னா, அதுவும் கேல் கேடட் வர அந்த பாட்டிலே நம்ம பார்த்துருப்போம். அதான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சீனில் கேல் கேடட் கூட இவரை கலாய்ச்சிருப்பாங்க. நீ பெரிய செயின் ஸ்மோக்கராக இருப்ப போல இருக்கு, அதிகமாக சிகரெட் பிடிப்ப போல இருக்கு, இப்போ தான் ரீசெண்டாக விட்டுருப்ப போல இருக்கு, அதனால தான் இவ்வளோ சிப்ஸ் சாப்பிட்ற அப்படின்னு கேல் கேடட் வந்து ஹானை கலாய்ச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனை இந்த படத்தில் கொண்டு வரல. பட் ஆனால் அந்த சிப்ஸ் சாப்பிட்ற அந்த கண்டினியூட்டியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக டெக்கட்ஷாவை ஹான் மீட் பண்ணுற அந்த முக்கியமான அந்த ஃபைட் சீனில் கூட இதை ஒரு சின்ன பிட்டாக வச்சு ஹான் வந்து அவருடைய கோட் பாக்கெட்லேருந்து அந்த சிப்ஸ் பாக்கெட் எடுக்கிற மாதிரியும் அதை டெக்கட் ஷா தட்டி விடுற மாதிரியும் ஒரு ஷாட் வச்சு, ஏன் ஸ்நாக்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹான் டெக்கட் ஷாவை கேட்குற மாதிரியான தியேட்டரில் ஒரு சின்ன சிரிப்பலை உருவாகிற மாதிரியான ஒரு சீன் பிட்டை வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஹானுடைய ஸ்நாக்ஸ் கண்டினியூட்டி இந்த படத்துலையும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபேட் ஆஃப் த ஃபியூரியஸ் படத்தில் சைஃபர் வந்து டாமை வந்து கொஞ்சம் அபகரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க. அந்த டைமில் இவருடைய ஃபேமிலி, இவருடைய டீமுக்கு எதிராகவே டாம் வந்து செயல்படுவார். ஸோ அப்போ ஒரு ஹெவியான பவர்ஃபுல்லான ஒரு சார்ஜர் கார்ல இவர் வந்து போயிட்டு இருப்பாரு. ஆனா இவருக்கு எதிராக இவருடைய டீம் அந்த 6 பேருமே வந்து நிற்பாங்க. ஸோ அவங்கவுங்க ஒரு 6 காரு, இவர் எதிரில் அந்த சார்ஜரில் நிற்பாரு. ஸோ இவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு ஒயர் ரோப் மாதிரி ஒரு இதில் ஒரு ஆரோ மாதிரி விட்டு இவர் காரை வந்து லாக் பண்ணி புல் பண்ணி இழுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த சீனில் டாம் வந்து இவங்க 6 பேரையுமே அந்த காரை கவுத்து விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுவார். ஆனால் அந்த சீனில் யூஸ் பண்ண அந்த லாக் பண்ணுற மாதிரியான அந்த ஆரோ கூடவே அந்த ஒயர் ரோப், இந்த செக்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபாஸ்ட் 10 படத்துலையும். ஆனால் என்ன, அது ஹெலிகாப்டர்லேருந்து ஃபயர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2 ஹெலிகாப்டர் வரும். அந்த 2 ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த ஆரோஸ் வந்து ஃபயர் ஆகி டாமுடைய சார்ஜர் காரில் 2 பக்கமும் லாக் பண்ணி நிற்குது. ஆனால் அதுக்கப்புறமா டாம் எப்பவும் போல் நாஸ் யூஸ் பண்ணி அவருடைய பவர்ஃபுல்லான டிரைவிங் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த 2 ஹெலிகாப்டரையும் பிடிச்சி அவர் காரோடைய பவரில் இழுத்து எஸ்கேப் ஆகுறாரு. ஸோ அந்த ஒயர் ரோப் லிங்க் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்துலையும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த 10 படம் மொத்த டோட்டல் சீசன்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டோட்டல் ஃப்ரான்ச்சைஸிலையுமே பார்த்தோம்னா இந்த
குவார்டர் மைல் ரேஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த படமுமே. ஸோ இதுலேயும் அந்த குவார்டர் மைல் ரேஸ்க்கான ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதில் வில்லன் டான்டேவும் ஹீரோ டாமும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு ரன் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. டாமுடைய சார்ஜர்லையும் டான்டே வந்து ஒரு செவி இம்பாலாலையும் போகிறாங்க. யூஸ்வலாக இந்த குவார்டர் மைல் ரேஸ் வந்து யாராவது ஒருத்தர் வின் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ரேஸில் வில்லன் தான் வின் பண்ணுறாரு, பட் கொஞ்சம் அழுகுனி ஆட்டம் ஆடி வின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேட்டர் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த படத்துலையும் அந்த எப்பவுமே இருக்கிற அந்த குவார்டர் மைல் ரேஸ் சீக்வன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் டெக்கர்ட் ஷானுடைய தம்பி ஓவன் ஷா. ஸோ இந்த ஓவன் ஷாவுக்கும் டாமுடைய ஃபேமிலிக்கும் விஷயம் ஒன்று நடக்கும். அதாவது லூக் ஹாப்ஸ் ஒரு ஜாப் கொடுத்துருப்பாரு, அதுக்காக அவங்க லண்டனுக்கு போய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒரு ரேஸ் கார் மாதிரி, ஒரு ரேம்ப் கார் மாதிரி ஒரு விஷயம், ஒரு கார் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா ஓவன் ஷாவும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும். ஸோ அந்த கார் வந்து இந்த படத்தில் ஒரு ஷாட்டில் வருது. ஆனால் அது அதே கார்னு சொல்லிட முடியாது, அதே டைப் ஆஃப் கார். இது வந்து டெக்கர்ட் ஷா அவருடைய கராஜில் நிறைய கார்ஸ், நிறைய கன்ஸ், வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த கராஜில் இந்த காரும் நிற்கிது. அந்த கார் மட்டும் இல்லை, மற்ற கார்ஸு, வெஹிக்கிள்ஸு, அப்புறம் அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நான் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு டெக்கர்ட் ஷா சொல்கிற மாதிரியான ஒரு சீனும் இருக்குது. அது வந்து தேஜ் கிட்டையும் ரோமன் கிட்டையும் ஹான் கிட்டையும் சொல்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த படம் பாருங்கள். அந்த படத்தில் யூஸ் பண்ண அந்த கார் இந்த படத்துலையும் ஒரு சீக்வன்ஸில் வருது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நான் நோட்டீஸ் பண்ணது. பழைய பாட்டில் இருக்கிற விஷயத்தினுடைய ரெஃபரன்ஸ் இந்த பாட்டில் ஃபாஸ்ட் 10ல் ஃபாஸ்ட் எக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத படம் பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணேன். அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அண்ட் யூஸ்வலாகவே ரோமன் பியர்ஸ் வந்து ஒரு காமெடி கேரக்டராகவே தான் நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னுடைய இந்த பார்ட்ஸில் எல்லாமே. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ரோமன் பியர்ஸ் வந்து ஒரு காமெடி கேரக்டராகவே தான் வர்றாரு. அதுலேயும் ரோமன் பியர்ஸுக்கும் ஜேசன் ஸ்டேத்தம், அதாவது டெக்கர்ட் ஷாவுக்கும் நடுவில் ஒரு சின்ன காமெடி ட்ராக் ஒன்று இருக்குது. அதுவும் தேட்டரில் பயங்கர சிரிப்பலையை ஏற்படுத்திச்சு. அதுக்கப்புறம் நம்ம படத்தோடைய வில்லன் இருக்காருல்ல ஜேசன் மாமோ, அதான் நம்ம டான்டே, அதான் நம்ம அந்த அக்வாமேன் படத்தில் கூட பார்த்துருப்போமே. என்ன டிசி ஃபேன்ஸ் ஞாபகம் இல்லையா? ஸோ அவர் தான் இந்த படத்தில் வில்லன். ஸோ அவரும் வந்து ஒரு மாதிரியான ஒரு காமிக்கல் வில்லனாக தான், ஒரு ஜோக்கரை நம்ம பேட்மேனில் பார்த்த அந்த ஜோக்கரை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு காமிக்கான ஒரு சைக்கோத்தனமான ஒரு வில்லனாக தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது ஒரு சீனில் வந்து சைஃபர் கிட்ட வந்து ரெண்டு பேரை வந்து அவர் கூட்டிகிட்டு வருவார் அவருடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்காக. அவங்கள ஒரு சீனில் கொன்னுட்டு அவங்களுடைய உடம்புல நெயில் பாலிஷ் போட்டு விட்டுட்டு அவங்க கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு சீன் வச்சுருப்பாரு. அவங்க கிட்ட கருத்து கேட்குற மாதிரியான ஒரு சீன் ஒன்று வருது. ஸோ அதுவும் தியேட்டரில் கொஞ்சம் காமிக்கலாக எல்லாருக்கும் சிரிப்பு வர மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கங்கே காமெடியான விஷயங்களும் டைரக்டர் வச்சிருக்கிறாங்க. என்ன ஒரே ஒரு குறை, இது வந்து ஒரு கதையா அப்படியே மூவ் ஆகல. ஏன்னா இது அடுத்த பார்ட்டுக்காக வச்சிருக்கிறதுனால இந்த படத்துல இந்த பார்ட்ல வந்து ஸோ நிறைய ஓப்பனிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோரியினுடைய ஓப்பனிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 6-7 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே க்ளோஷர் இந்த பார்ட்டில் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராக்குக்கும் டாமினிக் டொரேட்டோ, வின் டீசலுக்கும் ஆஃப் லேட் இந்த ஃபியூரியஸ் 8க்கு அப்புறமா ஒரு சண்டை இருக்கு, அதனால தான் அவர் வந்து ஃபியூரியஸ் 9ல் வரல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அவங்க கூட இன்ஸ்டாகிராமில் வின் டீசல் ஒரு போஸ்ட் போட்டாரு. ஸோ அதுக்கு பதில் போட்டார் ராக்கு. ஸோ இப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் அடுத்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு வின் டீசல் போட்டார். ஆனால் ராக் அதுக்கு இல்லை, நான் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அது இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஃபாஸ்ட் எக்ஸில் ராக் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் அது கூட பரவாயில்ல. ஆனால் இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸில் ஒரு ரன்னிங் ஃப்ளைட்டில் எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹானை காப்பாற்றுறதுக்காக கேல் கேடட், ஹானுடைய லவ்வர் வந்து அவங்க உயிரை தியாகம் பண்ணி ஹானை காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இந்த பார்ட்டில் அவங்க திரும்பவும் உயிர் தெழுந்து வர்ற மாதிரியான ஒரு சின்ன கேமியோ வச்சுருக்காங்க. ஸோ அது அடுத்த பார்ட் வரட்டும், அப்போ பார்க்கலாம் என்ன கதை, அதுக்கு என்ன ஒரு ரீசனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மேஜரான ட்விஸ்ட்டும் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பால் வாக்கர்னுடைய ஒரு கேமியோ அப்பியரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ஃபாஸ்ட் 5னுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபாஸ்ட் 5ல் அந்த போலீஸ் ஸ்டேஷனை உடச்சி அந்த லாக்கரை எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா 2 கார்ஸில், டாமும் பிரெய்னோ கானரும் அதை நம்ம பால் வாக்கரும். ஸோ அந்த சீக்வன்ஸை ஒரு ரீஷூட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பால் வாக்கர்னுடைய ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் பால் வாக்கர்னுடைய இந்த அப்பியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்த பாட்டில்னு சொல்கிறாங்க. தெரியல, பார்க்கலாம். நான் அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸில் எல்லா 10 படமுமே பார்த்துட்டேன். ஸோ அதனால் எந்த படத்துலேருந்து எந்த சீனை, எந்த படத்துலேருந்து எந்த விஷயத்தை இந்த படத்தில் லிங்க் பண்ணுறாங்க, எந்த கேரக்டரை லிங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் என்னால் உணர முடிஞ்சுது.
பட் இந்த பார்ட் மட்டுமே புதுசாக பார்க்குறவங்களுக்கும் கதை புரியாது அப்படின்னு கிடையாது, கதை நல்லாவே புரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க கூட பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பழைய பார்ட்ஸை உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது நான் ஃபாஸ்ட் எக்ஸ் ஃபாஸ்ட் 10 படம் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஃபாஸ்ட் எக்ஸ் மூவியில் நிறைய கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாம் ஆஸ் யூஷுவல் சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் 2 விதமான சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வில்லனுடைய கார்ஸு, அப்புறம் இவங்களுடைய டீமோடைய கார்ஸு, இவங்க எல்லாரும் என்னென்ன கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனுடைய ஸ்பெக் என்ன, அதனுடைய பவர் அவுட்புட் என்ன, அதில் என்னென்ன இந்த படத்துக்காக சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் விவரமாக ஒரு வீடியோவாக பண்ணுவோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.